அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30-31 வாசிக்க கேட்போம். அற்ப விசுவாசிகளே, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறார். யாரை ஒரு அற்ப விசுவாசிகள் என்று சொல்லுகிறார்? எண்ணத்தை உடுப்போம், எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை சாப்பிடுவோம், எப்படி வாழ்வோம், நாளைக்கு எப்படி இருக்கும், பிள்ளைகள் படிப்பு எப்படி இருக்கும், வேலை எப்படி, வாழ்க்கை எப்படி, எதிர்காலம் எப்படி, ஊழியம் எப்படி, பிஸ்னஸ் இப்படி கவலைப்பட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த கவலைப்படுறவங்களை பார்த்து தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியது தான், நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. நீங்கள் அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது, நல்ல விசுவாசியாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். வேதமும் விரும்புது, ஏசப்பாவும் விரும்புகிறார். ஆகிய உங்கள் கவலைகளெல்லாம் ஆண்டவர் மேலே வச்சுட்டு உங்கள் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு கூட பைபிள் வாசிங்க, விசுவாசத்தோடு வாழுங்க. ஆண்டவர் உங்களை நல்ல விசுவாசியாய் மாற்றுவார், உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஜெபிப்போமா? பரலோக தகப்பனே, இயேசப்பா, அற்ப விசுவாசிகளே, நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க. இயேசப்பா, ஆண்டவரே, அப்பா, யாருடைய வாழ்விலெல்லாம் கவலைகள் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். இயேசப்பா, நாளைய தினத்துக்கு என்ன செய்வோம்? ஆண்டவரே, அநேகருடைய வாழ்வில் ஆண்டவரே வியாதியை குறித்த கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்த கவலை, ஆண்டவரே சோத்திரமப்பா, கடன் பாரம் என்ற கவலை, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிப்பு ஞானமில்லையே என்கிற கவலை, பிள்ளைகளுடைய எக்ஸாமில் எப்படி எழுதுவார்களோ என்ற ஒரு பயம், ஒரு கவலை, ஆண்டவரே உடைய உள்ளங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். ஏசப்பா, இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற ஏசப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா, கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவரே உணவுக்காக, உடைக்காகவோ, ஆண்டவரே அப்பா இருப்பிடத்திற்காகவோ நம்முடைய பிள்ளைகளுடைய கவலைகளை எடுத்து போடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவைகளை சந்திக்க ஒரு பரம பிதா இருக்கீங்க ஏசப்பா. நீங்க அவருடைய தேவைகளை சந்திக்க, அவருடைய கவலைகளை நீக்கி போட, நீங்க அவருடைய ஆறுதல் படுத்துங்க. நீங்க எல்லா பாரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. கர்த்தரை ஆசீர்வதித்து அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் இறங்கி அவர்களுக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் ஆண்டவரை நீங்க கொடுத்து அவருடைய கவலைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்த கவலை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்வில் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கவலைகள் நீங்கி உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இருக்கட்டும்.